அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபஹ் தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மளுடைய உயர்வும் தாழ்வும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமையின் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. பொதுவாக சொல்ல போனால் நமக்கு எழுதப்பட்ட தலைவிதி கூட என்ன செய்யப்படுகின்றது, நம்மளுடைய நன்மை தீமையை பொறுத்துத்தான் மாற்றப்படுகின்றது, குறைக்கப்படுகின்றது, கூட்டப்படுகின்றது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்ன செய்யும் தெரியுமா? உடலையும் கெடுத்துவிடும், உயிரையும் கெடுத்துவிடும், உடலிலே உண்டான உறுப்புகளையும் சுருக்கிவிடும். அடுத்தபடியாக நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருந்தும் கூட மரியாதை இல்லாமல் ஆக்கிவிடும். நமக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை குறைத்து கவலையை அதிகமாக்கி துக்கத்தை உயர வைத்து துயரத்தை என்ன செய்து அதிகமாக்கி எங்கே கொண்டு போய் விட்டுவிடும் தெரியுமா? உலகத்தில் இருப்பதை விட இறந்து விடுவது நல்லது, உலகத்தில் இருப்பதை விட இறந்து விடுவது நல்லது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போய் முடக்கி உட்கார வைத்து விடும். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்ன செய்யும்? எல்லா வகையான கீழான நிலையிலே இருந்து மேலான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நாம் நினைக்காத இடத்திலே உட்கார வைத்து என்ன செய்துவிடும்? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரே ஒரு விபச்சாரி ஒரு நாள் ரோட்டிலே நடந்து கொண்டு வருகிறார். அதாவது ரோட்டிலே ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடிய, வாழ்க்கையை விபச்சாரமாக கொள்ளக்கூடிய பெண்மணி என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ரோட்டிலே நடந்து வருகின்றார்கள். வருகின்றவோடு அப்படின்னு திரும்பி வலது பக்கம் பார்க்குகிற பொழுது ஒரு நாய் என்ன செய்கின்றது? கிணத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு புரியவில்லை. திருப்பி பார்க்குகிறார்கள். அதனுடைய நாக்கை தொங்கவிட்ட நிலையிலே கிணத்தை சுற்றி கொண்டே வருகின்றது. அப்ப இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் விளங்க வைக்கிறான். சுத்தியும் முத்தியும் பார்க்கிறாங்க, தண்ணி இல்லை. தண்ணிக்காகத்தான் நாய் சுற்றி கொண்டிருக்கிறது. வேகமாக போகின்றார்கள். போய் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? தன் மேலே மறைத்திருந்த ஒரு பக்கத்து துணியை எடுத்து, உடம்பிலே உண்டான துணியை எடுத்து என்ன செய்கின்றார்கள்? அதாவது கிணத்து தண்ணீருக்குள்ளே விட்டு அதை எடுத்து அந்த நாய்க்கு வாயிலை புழிந்து விடுகின்றார்கள். இதுதான் செய்து விட்டு வந்து விடுகின்றார்கள். இந்த நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் 2 வகையான மாற்றத்தை கொடுக்குகிறான். வருகின்ற பொழுதே அல்லாஹ் சிந்திக்க வைக்குகிறான். என்ன சிந்திக்க வைக்குகிறான்? நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் தவறான காரியம், விபச்சார காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். நாம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நம்ம கையில் இருக்கா? பரக்கத்தில்லையே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மறுநாள் அந்த நல்ல கெட்ட காரியத்துக்கு போக வேண்டியதானே தேவைப்படுகிறது. சம்பாதிக்கக்கூடிய காசெல்லாம் எங்கே போகின்றது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்குகிறார். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார். தௌபா செய்து திருந்துவது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு வழியும் காட்டுகிறான். அடுத்தபடியாக கனவுலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். கனவுலே சொல்லப்படுகின்றது, உனக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. காரணம், நீ செய்த ஒரு சின்ன நல்ல காரியம். என்னுடைய படைப்பாகிய அது நஜீஸாக இருந்தாலும் தண்ணிக்கு தவிக்குகிற பொழுது அதுக்கு என்ன செய்தார்? தண்ணீர் புகட்டினாய். ஆகையினால் என்ன செய்து விட்டது? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. துனியாவில் நீண்ட ஆயுள் உனக்கு மாற்றப்பட்டு விட்டது. துனியாவில் உனக்கு பரக்கத்து பொழியாது, பொங்கும். ஆகிரத்திலே உனக்கு சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த பெண்மணிக்கு கனவிலே சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அருமை நாயகத்துடைய சகாபி, அருமை நாயகத்துக்கு பிரியமான சகாபி, ரொம்ப ஏழ்மையான சகாபி வந்து கேட்குகிறார்கள் என்ற பெருமானாரிடத்திலே, எனக்கு ரொம்ப ஏழ்மை கஷ்டப்படுத்துகிறது, ஆகையினால் பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னாங்க. ஒரு தரக்க வரல, 3 தரக்க வந்தாங்க. 3 தரக்க வருகின்ற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணா, உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது போதும், தேவையில்லாமல் அல்லாஹ்விடத்திலே நிர்பந்தமாக தேடாதே.
நம்மளாம் என்ன செய்யணும்? பரக்கத்தை நிர்பந்தமாக தேடுறோம். அதுக்காக தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, ஹஜ்ஜு தேவையில்லை. என்ன பரக்கத்தை, துனியாவுடைய பரக்கத்தை நிர்பந்தமாக தேடுகிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, 3 தடவையும் சொன்னாங்க. அந்த சஹாபி கேட்கல, இல்லைனா இபாதத்தை விட்டு வெளியாக மாட்டேன், உங்களுடைய அன்பை விட்டு வெளியாக மாட்டேன். பெருமானார் துவா செஞ்சாங்க. செல்வம் பெருக ஆரம்பித்தது, செல்வம் அதிகமாச்சு, மிக அதிகமாச்சு. என்ன செஞ்சார்? 5 கால தொழுகைக்கு லேட்டாக்கினார். தொழுகையை விட்டார், நோன்பை விட்டார், ஜக்காத்தை விட்டார். ஜிசியா வரி, ஜக்காத்துடைய வரியை ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டாங்க. தன் கொண்டு வந்து தர்றீன்னு லேட் பண்ணாரு, அடுத்து மறுத்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் சொன்னார்கள், இந்த சஹாபியிடத்திலே யாரும் என்ன செய்யாதீர்கள், எனக்கு பின்னால் ஜக்காத்துடைய வரியை கொண்டாந்து கொடுத்தா வாங்காதங்கன்றாங்க. பெருமானார் வஃபாத்து, அபூபக்கருடைய காலத்திலே வந்தார் ஜக்காத்துடைய வரியை கொடுக்க, உமருடைய காலத்திலே வந்தார், உஸ்மானுடைய காலத்திலே வந்தார், அலியுடைய காலத்திலே வந்தார். அவருடைய ஜக்காத்துடைய வரியே மறுக்கப்பட்டு கடைசியில் அவருடைய மரணம் நாம் சொல்லுவதற்கு தகுதி இல்லை, நமக்கு வாய் கொண்டு சொல்வதற்கு தகுதி இல்லை. காரணம், அருமை நாயகத்துடைய அன்பு சஹாபி. இதான் ஒரு சின்ன நன்மை எங்கேயோ கொண்டு விட்டுரும், ஒரு சின்ன பாவம் எங்கேயோ அடி பாதாளத்திலே கொண்டு உட்கார வச்சிரும். நம்ம நினைப்போம் இது சாதாரணம் நினைப்போம், ஆனால் அதனுடைய வீரம், அதனுடைய வியூகம், வீரம், அதனுடைய வேகம் எங்கேயோ கொண்டு விட்டுருங்க. ஏன் நம்ம சொல்றோம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் இருந்தாலும் உன் மரியாதையை கெடுக்கக்கூடியது 4 விஷயம். முதலாவது அதிகம் பேசுவது, அதிகம் தமாசுக்கு பேசுவதை பற்றி பிரச்சனை, அதிகம் பேசுவது, அதிகமாக சிரிப்பது, அடுத்தபடியாக என்ன செய்வது? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, 4வது அருமையான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன செய்வது? அதாவது 4வது விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தரின் மீது தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி புறம் பேசுவதுண்டாங்க. 4வது விஷயம் என்ன? ஒருத்தரை பற்றி ஒருத்தரின் மீது தேவையில்லாமல் ஹசது, பொறாமை கொள்வதுண்டாங்க. ஒருத்தர் மீது தேவையில்லாமல் பொறாமை கொள்வது இது என்ன செய்யும்னு கேட்கிற பொழுது அருமை நாயகம் சொன்னாங்க, உடலையும் சுருக்கிவிடும், உயிரையும் சுருக்கிவிடும், உடல் உறுப்புகளையும் சுருக்கிவிடும், ஹயாத்தையும் சுருக்கிவிடும், பொருளாதாரத்தையும் குறைத்துவிடும். என்ன இதனுடைய வீரியம் தாங்க? கவலையை அதிகமாக்கும், துக்கத்தை அதிகமாக்கும், துயரத்தை அதிகமாக்கும், நஷ்டத்தை கஷ்டத்தை அதிகமாக்கும், அவசர மௌத்தை வேகமாக கொண்டாந்து விடும், திடீர் மௌத்தை வேகமாக கொண்டாந்து விடும், பெரும் நோயை வேகமாக கொண்டாந்து விடும், அடுத்தவரிடத்திலே கையேந்தக்கூடிய சூழ்நிலையை வேகமாக கொண்டாந்து விடும். அவ்வளவு ரொம்ப பயங்கரமான பாவம் அடுத்தவர் மீது பொறாமை கொள்வது. அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ என்னதான் சம்பாதித்து வைத்திருந்தாலும், என்னதான் சம்பாதிக்க நினைத்தாலும், ஏன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, எண்ணெயை ஊற்றிக்கிட்டு, உடம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு என்னதான் மண்ணில் உருண்டாலும் உடம்பு பூரா மண்ணு ஒட்டாது. உடம்பு பூரா எண்ணெய் இருக்கும், உடம்பு பூரா மண்ணு ஒட்டாது. மண்ணை ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெய்க்கு கிடையாது, அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி தான் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அல்லாஹ் உனக்கு எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர என்ன செய்ய முடியாது, உன்னால் ஒன்று சேர்க்கவும் முடியாது, அதை சாப்பிடவும் முடியாது, உடுத்தவும் முடியாது, என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய வீடு வேண்டாலும் கட்டலாம், நமக்கு படுக்கக்கூடிய இடம் என்னங்க? 6 அடி தான், 6 அடி தான். இந்த 6 அடிய வீடு எந்த 6 அடி தான் முக்கியம்? நாம் நிரந்தரமாக படுக்க போற 6 அடி தான் முக்கியம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஒரு கவிஞர் சொன்னார் தன்னுடைய மரண தருவாயில, நான் எங்கே போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை, நான் எங்கே போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு முன்னால் போனவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. நான் போகின்றேன், நான் திரும்பி வருவேனா
நான் திரும்பி வரமாட்டேன். காரணம், எனக்கு முன்னால் போனவர்கள் எல்லாம், என் கண் முன்னால் போனவர்கள் எல்லாம் திரும்பி வரவே இல்லை. வந்து நான் அவர்களை பார்க்கவே இல்லை. அவர்கள் திரும்பி வந்தார் அல்லவா, நான் திரும்பி வரப்போகின்றேன். அடுத்தபடியாக நான் புது வீட்டிலே போய் படுக்க போகிறேனா என்றால் அதுவும் இல்லை. எனக்கு முன்னால் பல பேர் படுத்தார்கள், அவர்கள் மேலதான் நான் படுக்க போகின்றேன். அப்படியே படுத்தாலும் அவர்கள் எனக்கு மெத்தையாக இருப்பார்களா என்றால் அவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள். என்னுடைய நிலைமை என்ன? அதுவும் என்னுடைய நிலைமையும் அதுதான். ஆகையினால் அந்த வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கை, மிக மோசமான வாழ்க்கை, எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால் யார் சிறந்த மனிதன்? அல்லாஹ் எதை கொடுத்தானோ, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய மனிதன் தான் சிறந்த மனிதன். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 தான் வச்சிருந்தாங்க. ஒரு கோவலை தண்ணி மெட்டி கொடுக்க, ஒரே ஒரு தலகாணி தலைக்கு வச்சு படுக்க. நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு குளம், அதை அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. ஒருத்தர் தன்னுடைய 2 கையிலே தண்ணி மெட்டி குடிச்சார். இல்லை அப்படியும் கொடுத்துருக்கானா, கையிலே தண்ணி குடிச்சிடலாமா? நம்ம பெரிய பாவி ஆகிட்டோங்க, இந்த கோப்பையை சுமந்துக்கிட்டு இருக்கவன் தூக்கி எறிஞ்சார். அல்லாஹ் கொடுத்த கையிலே தண்ணி மெத்தி குடிக்கலாம். அப்புறம் நடந்து வந்து கொண்டிருந்தார். அன்பிற்குரியவர்களே, என்ன ஆனார்? திரும்பி பார்த்தாரு. ஒருத்தர் தன்னுடைய கையிலே, தலையிலே கையை வைத்து வலது பக்கம் திரும்பி 2 காலையும் அடித்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நப்சு பேசிச்சு, என்னப்பா இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய தவறை செஞ்சிட்டேன், இந்த தலகாணியை தூக்கி அலைந்து கொண்டே இவ்வளவு காலமாக ஓட்டி கொண்டிருக்கிறாயே, அல்லாஹ் கையை கொடுத்துருக்கானே, வச்சு படுத்தா இதுல வர்ற தூக்கத்தை விட நிம்மதியான தூக்கம் வருதப்பா, இது எதுக்குன்னு அப்படின்னு தூக்கி எறிஞ்சார். இப்படித்தான் உலகத்தில் வாழ்க்கை நடத்தினார். உலகம் வேணாம்னு சொல்லலைங்க, உலகம் வேணான்னு சொல்லலை. உலகத்தில் அதிகமாக தேவையில்லாத கட்டிடங்கள், அடுத்தவருக்கு உதவாத பணங்கள், அடுத்தவருக்கு உடுத்த கொடுக்காத துணிமணிகள், நாளைக்கு கியாமத்திலே நம் தலையிலே தூக்கி வைத்து என்ன செய்யப்படும்? சுமக்க விடப்படும். இந்த வீடுகளும் இந்த பணங்காசுகளும், ஏன்னா இந்த துணிமணி அதிகமாக பீரோல் நிறைய சேர்த்து வச்சிருக்கமே, இது என்ன செய்யப்படும்? இதை விட பெரிய மனிதனாக ஆக்கி முதுகுலை தூக்கி வைத்து அல்லாஹ் சொல்லுவான, போ தூக்கிட்டு போ, இதுதானே கட்டிக்கிட்டு அழுத, அல்லாவை மறந்த அடியார மறந்து தூக்கிட்டு போ, தூக்கி செம. எப்படி செமக்க முடியும்? செம எது வரைக்கும் செம? ஒரு வீட்டை கட்டி அது பழசாக இடிக்கிற வரைக்கும் அதுல குடியிருந்தே இல்லையா, அதே மாதிரி இது பழசாக வரைக்கும் செம. இந்த பொருள் அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தேல, என்ன செய்? இது அடுத்தவர் வந்து புடுங்கிட்டு போற வரைக்கும் உன்னிடத்தில் இருந்தது, அதே மாதிரி சும அப்படின்னு அல்லாஹ் எல்லாத்தையும் சுமக்க விட்டு விடுவானாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், எண்ணி பாருங்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். தேவையா இது? உலகத்தில் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு போதுமாக்கினால் கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. அதே நேரத்திலே மற்றவர்களை பார்த்து தேவையில்லாம பொறாமைப்பட்டோமையானால் என்ன செய்யும் தெரியுமா? எல்லாமே குறைந்து போய்விடும், எல்லாமே இல்லாமல் போய்விடும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால இப்படியா கொண்ட பாவங்களை தவிர்ப்பது நல்லதா கெட்டதாண்டா நம்மளே சிந்திக்கலாம். மிக மிக நல்லது என்பதை விட வாழ்க்கையை நன்றாக கொண்டு வரக்கூடியது இப்படியா கொண்ட பாவங்களை தவிர்ப்பது. இந்த பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தவர்கள் தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? இறை அன்பை பெற்றார்கள், உலகத்தை வென்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நடைமுறையை கடைபிடித்து உலகத்தை வென்று உண்மையாளர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வை நாளை கியாமத்திலே நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுடைய ரூஹுக்கும் ரூஹானிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.